ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக நீங்க இரு கோஷ்டிகளுக்கு இடையில் சண்டைங்கிறீங்க. ஒரு கோஷ்டின்னு என்ன அர்த்தம்? இங்க ஒரு 10 பேரு, இங்க ஒரு 10 பேரு, 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் செத்துட்டாருன்னா இது கோஷ்டி மோதல். இங்க 20 பேர் சேர்ந்து இங்க இருந்து போறாங்க, ஒத்த பையனா இருக்கிறான், இவனை போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சு கைய காலை முறிச்சு கொண்டிருக்காங்க. இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? இது கோஷ்டி மோதலாக இருந்தால் செத்து போன பையனுக்கு எதுக்கு நீங்க அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும்? அந்த குடும்பத்துக்கு ஏன் 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்? அந்த குடும்பத்துக்கு இருக்கிற இடம் பட்டா எதற்கு கொடுக்கணும்? அப்போ கோஷ்டி மோதல் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் நீங்க பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அந்த பிரச்சனையை நீங்க சரியா கையாளல. உதயநிதி கையில் எடுக்கிற உதயநிதியைத்தான் அவங்க நம்புறாங்க. அப்போ உதயநிதி அந்த பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டியை தன் முதல் எடுத்து போட்டுக்கொண்டு அதை செய்யறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நாங்க தாய்மானவர்களை சந்தித்தோம். அவர்கள் எல்லோரும் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. அவர்கள் இன்னைக்கு திருவொற்றியூர்ல உங்களை விரட்டியிருக்காங்களே. ஒட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. யாரு? உங்க ஆளுதான். 3.25 லட்சம் மீட்டர்கள் டெக்னிக்கல் எரராம். மீட்டர் தப்புங்க. மீட்டர் என்ன 3.25 லட்சம் மீட்டரா தப்பு? நீ கணக்கிடுவது தப்பு, அதை சொல்லு. மீட்டர் தப்பு பதில் சொல்ற. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினவர்களுக்கு பாதுகாப்பு. குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குற்றம் புரிந்தவர்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய அருமையான ஆட்சி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் அதில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கோவையில் இருந்த அமுதன் அவர் அதை ஒட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நிறைய கொலைகள் நடக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறது என்ற வகையில் எதிர்கட்சி தலைவரும் பேசுகிறார். அதற்கு ஆளுங்கட்சி அமைச்சர்களும் காரசாரமும் பதில்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக திமுக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? கிட்டத்தட்ட 100 கொலைகளுக்கு மேலே அந்த 100 நாளில் நடந்துருச்சு. இப்போ அதுவும் தெரியும், இந்த கோயம்புத்தூர்லேயே 4 நாளில் 4 கொலைகள் நடந்துருச்சு. கொலைகளுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சுங்கிறத நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்து ஒரு பையன் கோயம்புத்தூரில் இறந்துட்டான் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேட்க கேள்வி பயங்கரமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 100 தான் நடந்திருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 10-20 அப்படி எப்படி கண்ணுக்குள்ள அங்கிட்டு தெரியுது. இல்லை, நேற்று கொஞ்சம் ஒரு 10-20 கிலோ தான் கஞ்சா பிடிக்கிறாங்க. கொக்கைன்னு மெத்தப்டவே அங்கங்க நசுக்கிறதா சொல்றாங்க. நேத்துல இருந்து இன்னைக்கு 24 மணி நேரத்துல 4 கொலைகள் நடந்துருச்சு. 24 மணி நேரத்துல ஒரு 4 கூட நடக்க கூடாதா? இது இன்னைக்கு 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இத்தனை பேர் சாக கூடாதா? அதை கூட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? அனுமதிக்கிற பத்தி சொல்ல வரல. இவ்வளவு கொலைகள் நடக்குது, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இது திமுக கவனிக்குது, திமுக அதை புரொபகேட் பண்ணுது, அதை பெருசாக்குது, அப்படி சொல்லாதீங்க. இந்த ஆட்சி, அதுவும் இந்த 100 நாள் இவர்கள் வந்ததற்கு பிறகு, 100 நாள் மட்டும் இல்ல, ஒரு 10 நாள் 20 நாள்ல இந்த ஆட்சி மிக மோசமா நடக்குன்னு அது திமுக சொல்லல. நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. அது எத்தனை கொலைகள் நடந்து லிஸ்ட் போட்டு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நாட்கள் எத்தனை கொலை நடந்திருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ பெண் குழந்தைகளுக்கு எதிரான இளைஞர்கள் நிறைய பேர் கொல்ல. அந்த நேரம் எவ்வளவு கோவை சிறுமி, மறுபடியும் அது என்னன்னு தெரியல, கோவையிலே அது நடக்குது. சரிங்களா? கோவை சிறுமி, அதுக்கு முந்தைய ஆட்சியில கோவை பெண், இப்போ கோவை மாணவன் என்ன நீங்க குற்றம் சாட்டுறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொன்னது ரொம்ப சரியா கவனிங்க. ஒரு பையன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், அதாவது போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்குது, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்னன்னு தகவலை சொல்கிறான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் விற்கிறாங்க, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த போதை கும்பலை நீங்கள் கைது செய்திருக்கணும். உண்மையிலேயே நார்காட்டிக்ஸ் அந்த பியூரோ கொடுத்து நாங்கள் பயங்கரமாக நாங்கள் வேலை செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்னு பேசுகிற ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு? 264 கோடி ரூபாய் நாங்கள் இதற்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இந்த துறையை வலுப்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு சட்டமன்றத்தில். யாரு? உதயநிதி குறித்து. 264 கோடி ரூபாய் இதற்காக செலவு பண்ணேன்னு சொன்ன நீங்க, அந்த பையன் எதற்காக இறந்தான் அதை சொல்லுங்க.
அந்த பையன் தகவலை சொல்றான். தகவல் சொன்ன ஒரே காரணத்துக்காக தகவல் சொன்னவங்களை இந்நேரம் நீங்க பிடிச்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து 60 பேர் இல்ல யார் யாருன்னு லிஸ்ட் சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருப்பான். 20 பேர் வேலை செய்யறாங்க. 20 பேரை நீங்க பிடிச்சி அவங்களை இப்படி அடுக்கி வச்சு கஞ்சா பிடிபட்டது அல்லது கொக்கைன் எதையோ ஒண்ணு வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா இந்நேரம் அந்த போலீஸ்காரருக்கு மரியாதை, உங்க கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கு மரியாதை, அந்த போலீஸை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு மரியாதை. நாங்கள் போதைப் பொருளை ஒழித்து விட்டோம். நீங்க ரீல்ஸ் கூட போட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்க்ரீஸ் ஆகும், அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலை செஞ்சிருக்கணுமே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரிவர்ஸ்ல பண்ணிருக்கீங்க. எந்த பையன் சொன்னானோ அந்த சொன்ன பையனை கொண்டு போய் எந்த கேங்கு பத்தி சொன்னானோ அந்த பையன்கிட்ட தகவல் போயிருக்குது. எங்க இருந்து போவோம்? போலீஸ்கிட்ட சொன்னா போலீஸ் இருந்தானே போகுது. அப்ப அந்த போலீஸ் வந்து பிடிக்காம அந்த பையனை போட்டு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான நிலைமை. இதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு. இன்னொன்னு அந்த 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 குடும்பம் என்கிட்ட பேசுனுச்சு, அவங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசினாங்க, இல்ல உதயநிதி நீதி பெற்று தர வேண்டும், நீதி பெற்று தர வேண்டும். இன்னொன்னு இந்த விவகாரத்தை வந்து நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்றாரு? இது 2 தரப்புகளுக்கு இடையில் நடந்த ஒரு கோஷ்டி மோதல். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது கோஷ்டி மோதலாக இருந்தால், 2 தரப்பு கோஷ்டி மோதலாக இருந்தால், செத்து போன பையனுக்கு எதுக்கு நீங்க அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும்? அந்த குடும்பத்துக்கு ஏன் 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்? அந்த குடும்பத்துக்கு இருக்கிற இடம் பட்டா எதற்கு கொடுக்கணும்? இது ஒரு கேள்வி. அப்போ கோஷ்டி மோதல் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் நீங்க பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஒரு நாளைக்கு 100 கோஷ்டி மோதல் நடக்கும். ஒருத்தனுக்கு கை போவோம், கால் போவோம். இல்லை ஒரு மாசத்துக்குன்னு கணக்கு பண்ணி அத்தனை பேருக்கு நீங்க பட்டா நிலம் கொடுத்து அத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்துருவீங்களா? நீங்க சுப்ரீம் கோர்ட் வரலும் போவீங்க. இதுக்காக என்ன? சுப்ரீம் கோர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அப்படின்னா நீங்க அங்க போய் அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் கோஷ்டி மோதல்லாம் கொடுப்பீங்களா? அப்போ அங்க எவ்வளவு ரெட்டை வேஷம் போடுறீங்க. ஒரு பையன் இறந்திருக்கிறான், உங்களுடைய ஃபால்ட்டால உங்கள் கையில் இருக்கக்கூடிய போலீஸ் இலாக்காவின் தவறால் நடந்த குற்றத்தை மறைப்பதற்கு அல்லது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அந்த பையனுக்கு நாங்க, அது யார் சொல்றா? ராஜ்மோகன் சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். நாங்க போய் 2 பேரும் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு அமைச்சர் பார்த்தாரு. நாங்க அந்த நடக்கக்கூடாது, ஆனாலும் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஏன் செஞ்சீங்க? அதான் கோஷ்டி மோதல்னு சொல்லிட்டீங்களே. அப்ப எவ்வளவு பெரிய களங்கத்தை ஒரு பையனுடைய சாவுல கற்பிக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. 2 கோஷ்டி மோதல்னு அர்த்தம், இந்த பையனும் ரவுடி, கொன்னவனும் ரவுடின்னு அர்த்தம். இல்ல கல்லூரி நிர்வாகம் அப்படித்தானே சொல்லுது. அந்த பையன் கொஞ்சம் அடங்காத பையன், சமையல்காரரை போய் அடிச்சிட்டான், அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தானே அவங்களும் சொல்றாங்க. இல்லை அப்படின்னா அந்த இந்துஸ்தான் காலேஜுக்கு விஜய் சில முறை வந்து நிகழ்ச்சிகளுக்காக வந்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க, சொல்றாங்க. இதெல்லாம் நாங்கள் கோர்த்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் நீங்க பேசுறது தப்பு இல்லையா? அப்ப நாங்க வந்து அதை சந்தேக கண்ணோட பார்க்கவா? ஏன் இந்த காலேஜ் மேல இன்னும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படலன்னு கேள்வி கேட்கட்டுமா? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. முதல்ல பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு முதல்ல என்ன பதில்னு சொல்லுங்க. இன்னொன்னு, அப்போ அந்த பையனை, அதாவது உயிரிழந்த பையனை, ஒரு தலித் பையனை நீங்க அவனுடைய வாழ்க்கையை, அதாவது அந்த பிரச்சனையை நீங்க சரியா கையாளல, உதயநிதி கையில் எடுக்கிறார். உதயநிதியைத்தான் அவங்க நம்புறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதில் நீங்க நான் புரிஞ்சுக்கிட வேண்டியது, நீங்க திருநெல்வேலியில ஒரு பையன் ஒரு காதல் விவகாரத்துல ஒரு ஐடி படிச்ச பையன் ஆணவ கொலை செய்யப்படுறான். அந்த நேரம் திருமாவளவன் தான் என் பிள்ளைக்கு நியாயம் இந்த பிரச்சனைக்கு நியாயம் கட்டு தரணும்னு அந்த அப்பா சொன்னார். கவினோட அப்பா சொன்னார். அப்ப இன்னைக்கு நிலைமை என்ன நடக்குது? திருமாவளவன் உங்களுடைய கச்சேரிக்குள்ள இப்ப பக்கவாத்தியமா இருக்கிறாரு. சரிங்களா? இவருடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்போ திருமாவளவன் அந்த நம்பகத்தன்மை இழந்திருக்கிறார். புரிஞ்சுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்பகத்தன்மை இப்போ உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி அந்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை தன் மூலம் எடுத்து போட்டுக்கொண்டு அதை செய்யறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? இது அரசியல் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட பையனுக்கான உரிமை கோரல். இன்னைக்கு நான் இன்னும் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்குல்லையா, அவங்களுக்கு முழு நிவாரணமோ முழு திருப்தியோ எல்லாம் அது வந்து அதை ஈடுகட்ட முடியாது. ஆனா நாங்க சொன்னோம், எங்க சொன்னதுக்காக பேசியிருக்கிறாருன்னு சொல்லி அதே நீங்க அந்த தீர்மானமே ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதை கொடுக்கும் இல்லையாங்க. ஒரு பலத்தை கொடுக்கும், நாங்க உங்களோட இருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு, அவர் தெளிவா சொல்றாரு. உதயநிதி சொல்ற, நான் மறுபடியும் சொல்றேன். உதயநிதி என்ன சொல்றாரு? நீங்க 2 கோஷ்டிகளுக்கு இடையில் சண்டைங்கிறீங்க. ஒரு கோஷ்டின்னு என்ன அர்த்தம்? இங்க ஒரு 10 பேரு, இங்க ஒரு 10 பேரு, 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் செத்துட்டாருன்னா இது கோஷ்டி மோதல். இங்க 20 பேர் சேர்ந்து இங்க இருந்து போறாங்க. ஒத்த பையனா இருக்கிறான், இவனை போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சு கையை காலை முறிச்சு கொண்டிருக்காங்க. இது பட்டவர்த்தனமான படுகொலை. இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? இதைத்தான் அவங்க தாயாரும் தகப்பனும் என்கிட்ட இப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இதற்கு மேல் இந்த விஷயத்தை, அல்லது இந்த இறந்த பையனுடைய அந்த அவனுடைய அந்த தகவல் சொன்ன அந்த அதுக்கு கிடைத்த பரிசு இருக்குல்ல, இந்த ஆட்சியில
ஒரு பையன் தகவல் சொன்னா என்ன பரிசு? உங்களுக்கு இது ஞான சௌந்தரி இங்க தப்பு நடக்குன்னு தகவல் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. இல்லப்பா இந்த வட சென்னையில் தனுஷ்னு ஒரு பையன், ஸ்கூல் பையன், இதே பேட்டர்ன். வட சென்னையில தனுஷ் 19 வயசு பையன், இந்த பையன் 21 வயசு பையன். அவன் 2 வயசு தான் வித்தியாசம். ஸ்கூல் படிக்கிறான், 12th படிக்கிறான். இதே பிரச்சனை, இதே மாதிரி தகவல் சொல்றான், அந்த பையனை போட்டு அடிச்சு கொண்டுறாங்க. இப்ப தகவல் சொல்லி உண்மையை வெளியில் சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது இனிமேல் யாராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. இனிமேல் யாராவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இது எவ்வளவு பெரிய த்ரெட்டனிங். இன்னொன்று சொல்ல வருகிற அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஆதவர்ஜுன சொல்றது, நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நாங்கள் தாய்மார்கள்களை சந்தித்தோம், அவர்கள் எல்லோரும் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. அவர்கள் இன்னைக்கு திருவொற்றியூர்ல உங்களை விரட்டியிருக்காங்களே, ஒட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. யாரு? உங்க ஆளு தான். விஜய் வந்திருந்தா அவர் ஓடி இருப்பாரு. சரி, மாராத்தான் ஓடி இருப்பாங்க. நான் ஒரு மராத்தான் பிளேயருங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் சொல்லிக்கிடுவாங்க, நான் டென்னிஸ் பிளேயரு, நான் பேஸ்பால் பிளேயரு, மக்கள் துரத்துறாங்கன்னா நான் மராத்தான் பிளேயரு சொல்லிக்கிட வேண்டியதான். அப்படி மக்கள் துரத்துகிற ஒரு மாமனிதர்களாக இவர்கள் மாறி போய் இருக்கிறாங்க. இது வெறும் 100 நாள் சாதனை என்ன? அமைச்சர்களை மக்கள் துரத்துறாங்க, பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுறாங்க. இதான் நிலைமை. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கோஷ்டி மோதலில் இறந்தால் நீங்க ஒரு பக்கம் அந்த பையனுக்கு பணம், பட்டா, நிலம் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இந்த பையனுக்கு என்னாச்சு? யாரு? தனுஷுக்கு என்ன? தனுஷும் இதே காரணத்துக்காக இறந்தவர் தான். ஏன் அந்த இடத்துல நீங்க ஓரவஞ்சனை செய்கிறீங்க? அப்போ உங்களுக்கு கரூர்ல செத்தா வேற, திருச்சியில செத்தா வேறங்கிறது தான், பெரம்பலூர்ல செத்தா வேறங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கணும். இந்த அரசுக்கு, இவர்கள் அரசு கட்டுக்கு வருதுக்கு முன்னாடியும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்குறீங்கல்ல, அதுக்கு மேல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏன் உதயநிதிக்கு வந்துச்சுன்னு உதயநிதி சேர்த்து மென்ஷன் பண்றாரு. உதயநிதி எக்ஸாக்டா சொல்றோம், உதயநிதி அதை மட்டும் சொல்லல, வரிசையா சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்து இன்னைக்கு நேற்று இரவு காஞ்சிபுரத்தில் 2 பசங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துல மீண்டும் அந்த பிரச்சனை, மீண்டும் உங்க கட்சிக்காரங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வயதான முதிய பெண்மணி இப்படியே அடிக்கிட்டே போறாரு. ஜேசிடி பிரபாகர் பதறிட்டாப்ல, விட்டா இவர் வாட்டு சொல்லுவார் போல இருக்கு. ஐயோ வேண்டாங்க, ஏங்க தீர்மானத்துக்குள்ள ஆதாரங்களை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நீங்க வாட்டு பேப்பர் எல்லாத்தையுமே வாசிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் பதறிடுறாரு. சோ இப்போ எவ்வளவு ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிறார்கள்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு ஆதாரத்தை கொடுக்க வருகிற நபர்களையே இப்படி மோசமாக முடக்குகிறது, அதாவது காணாமல் செய்கிறது. முடக்குதா இல்லை, இந்த பசங்க தன்னெழுச்சியா வர்றவங்களையே காலி பண்றாங்க. அதுக்கு இவர்கள் எந்த பெரிய எதிர்வினையும் மாற்றவில்லை. ஒரு செயலற்ற அரசாக இருக்கு அப்படிங்கிறத எனக்கு. ஓகே, இப்போ இந்த விஷயம், முக்கியமான விஷயம், எதிர்கட்சி தலைவர் அதை கொண்டு வராரு. ஆளுங்கட்சியிலிருந்து முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லணும், காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் இல்லை, அவைக்கே வரல, ரொம்ப தாமதமாக வராரு. அதில் கூட ஒரு சர்ச்சை வந்தது, அவர் வரும்போது எந்திரிச்சு நிற்கல உதயநிதி அப்படிலாம் சர்ச்சை வந்தது. இப்போ இந்த விவகாரம் ஏன் இவ்வளோ காரசாரமாக போகணும்? இப்போ இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவங்க அதுக்கு தரப்பு விளக்கத்தை கொடுத்துருந்தா போதும். முதல்ல எதுக்கு என்னன்னா, அவர் ஆதவர்ஜன சொல்கிறாரு, நீங்கள் 57 பேர் தான், நாங்கள் 100கணக்கான பேர் இருக்கிறோம், பார்த்துடலாமா, நாங்கள் சவுண்ட் விட்டால் நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் போகிறாரு. ஏன் விவாதங்கிறது ஒரு கருத்தியல் ரீதியாக கருத்து சம்மந்தமாக இல்லாமல் இப்படியான தனிநபர்களாக எதிரது சண்டைக்கு வரியாங்கிற மாதிரி போக வேண்டிய தேவையில்லை. இந்த தாவேக்காங்கிறது எப்பவுமே கேள்விகள் கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் உள்ள பதில் சொல்ல மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, தே நெவர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ், பரபரப்பா டிவி எங்கும் த்ரிஷா என்ன கலர் புடவை அழிஞ்சிட்டு வந்தாங்க, அவங்க அப்பா என்ன கலரு, மஞ்சள் குங்குமத்தோடு மங்களகரமாக வந்த த்ரிஷா. இது ஒரு பெரிய செய்தி நிறுவனம் போடுற நியூஸ். இந்த மாதிரியான செய்திகளை போடுற பேப்பருக்கு பேர் மஞ்சள் பத்திரிக்கைனா இவன் நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கணும் நீங்களே சொல்லிக்கங்க. என்னென்ன இதுவா நியூஸு? ஏண்டா கரண்ட் பில்லு 3 மடங்கு ஏற்றிட்டான், சொத்து வரி 4 மடங்கு ஏற்றிட்டான்னு மக்கள் புலம்பி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இன்னொன்று, சுதந்திர தினத்தில் என்ன ஒரு சிறப்பான உரையாற்றினாரு, சுதந்திர தியாகிகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் இல்லாமல் எந்த நடிகை என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா, அதுக்கு இடையில என்ன இருந்துச்சு, இதை அப்போ என்னன்னா இவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள்? திசை திருப்பல், பிரச்சனைகளை திசை. நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாங்களா, விட்டுட்டாங்களா? நான் சொல்கிறது, சொத்து வரி மக்கள் கொந்தளிச்சுது, அப்படியே பொங்கிட்டு இருந்தாங்க வட சென்னையில் தான். இல்லை, வாபஸ் வாங்கிட்டாங்களா? வாபஸ் வாங்கினாங்க. இது அதே மாதிரி இது கரண்ட் பில்லு என்ன வாபஸ் வாங்கிட்டாங்களா? என்ன சொன்னாங்க, அது ஏதோ டெக்னிக்கல் எரர் அப்படின்ற 3.7 லட்சம் 3.4 லட்சம் மீட்டர்கள் டெக்னிக்கல் எரராம். மீட்டர் தப்புங்க. மீட்டர் என்ன 3.4 லட்சம் மீட்டரா தப்பு? நீ கணக்கிடுவது தப்பு, அதை சொல்லு. மீட்டர் தப்பு பதில் சொல்ற? எவ்வளவு கேவலம்! காரணத்தை எங்க தூக்கி வைக்கிற?
காரணம் நீங்கள் கால்குலேட்டட் மெக்கானிசம் கால்குலேட் பண்ணது தப்பு. கூட்டிட்டீங்க, விலையை கூட்டிட்டீங்க, அதை சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு மிஷின் தப்பாகி போச்சு, அது என்ன 3.25 லட்சம் மிஷின் தப்பாகுமா? அப்போ இப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி அதாவது எது பிரச்சனை இல்லையோ அதை பிரச்சனையாக்குவது, எது பிரச்சனையோ அதை விட்டு விலகுவது, அதை விட்டு ஜம்ப் ஆகுறது. எங்க விஜய் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கு? அதாவது முதல்வர் வரும்போது இல்ல ஒரு முதலமைச்சர் இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதை இல்ல. அதுக்கு KN நேரு எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை அவை முன்னவரான JCD பிரபாகரன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க பாரம்பரியமான அரசியல்வாதிகள், அவர்களுக்கு தெரியும் எந்த முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவரோ இன்னவர்களோ மற்றவர்களோ எந்திரிச்சு நிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படி இல்லாதனால சட்டம் கிடையாது. அப்படி இல்லாததுனால தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் ஸ்டாலின் வரும்போது எந்திரிச்சு நின்னது கிடையாது அப்படிங்கிறதை பதிவு செய்கிறாரு நேரு. ஆமா, அது சரிதாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவை முன்னவர் தான் இங்கே முக்கியம், அதாவது அவை தலைவர் தான் இங்கே முக்கியமே தவிர இங்கே வேற யாரும் இல்லை. அப்போ அதுதான் முக்கியம்னு சொல்லி பேசி முடிஞ்சிருச்சு. அப்போ இது கூட தெரியாம நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். விஜய் மேல தெய்வமே, ஜெயலலிதா மேல தெய்வமேன்னு அதிமுக காரங்களுக்கு என்ன இருக்கலாம், அவங்க காலில் விழலாம், மற்றவங்க எல்லாம் விழணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அப்போ இதே தானே நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய அடிமைத்தனத்தை, உங்களுடைய உளவியலை கொண்டு வந்து இங்கே புகுத்துறீங்க. எப்போ புகுத்துறீங்க? இங்கே ஒரு பையன் செத்து கிடக்கிறான், அந்த கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பையன் எங்கள் திருவொற்றியூரில், அடுத்து காஞ்சிபுரத்தில், இப்படி மாற்றி மாற்றி கொலைகள் விழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி கஞ்சாவும் இந்த மாதிரி புழக்கங்களும் அதிகமாகிடுச்சுன்னு நியூஸ் வருது. இந்த நேரத்தில் பிடிச்சி எங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கல. இதுக்கு மத்தியில் தான் விஜய் மன்னிப்பு கேட்குறாரு. இதில் கருணாநிதினு பேரை சொல்லி 4 முறை சொல்கிறாப்புல. அதை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் இப்போ இல்லை, அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எதிரில் சொல்லும்போது உடனே நான் இதை மன்னித்து கொள்ளுங்கள், இதை நான் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே விஜய் தான் முந்தைய உரையில் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருத்தி டக்குன்னு அப்படி மாற்றி போனதா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நான் என்னவா பார்க்குறேன்னா, என்ன கேட்குறேன்னா, கலைஞர் அப்படின்னு சொல்றது அது ஒரு மேல உள்ள மரியாதை நிமித்தமாக சொல்லிக்கிறாங்க தவிர ஒரு பேர் கருணாநிதி தான், கூப்பிடுறதுக்கு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அது சொல்றதுல என்ன மரியாதை குறைவு வந்துருச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடப்பாடின்னு சொல்லலாம், பழனிசாமின்னு சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். ஆனா எடப்பாடியார்னா பத்திரிகையில் எழுதுறான். எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடியார்னு தெரிஞ்ச பத்திரிகைக்காரனுக்கு, தினமலர்காரனுக்கு கலைஞரை கருணாநிதினு தான் தெரியும். அவன் ஒரு நாளும் கலைஞர்னு எழுத மாட்டான். சரிங்களா? இந்த உளவியல் எங்கிருந்து வருது? ஒரு ஆளும் வர்க்க வலதுசாரி சிந்தனையிலிருந்து வருது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எடப்பாடியார், ஆனா கலைஞர் கருணாநிதி கலைஞர் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது இந்த கல்ச்சர், இந்த வலதுசாரி கண்ணோட்டத்திலிருந்து தான் தாவேகாவினுடைய பேச்சும் வருது. சரிங்களா? அம்மையார் ஜெயலலிதான் தான் தன் வாழ்நாள் முழுவதும் கலைஞர் சொன்னார் சட்டமன்றத்துக்குள்ள. அம்மையார்னு ஏன் சொல்லணும்னு கட்டாயம் இருக்கா? அந்த அம்மையார்னு சொன்னார். இதாவது பண்பாடுங்கிறது அவர் உள்ள இருக்குது. ஆனால் ஒரு நாளும் ஐயா கருணாநிதினு சொன்னது கிடையாது. கருணாநிதினு தான் சொன்னார் ஜெயலலிதா. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டை இவர்கள் கடைபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருந்தா தெரியட்டும். ஆனால் விஜய் வந்தால் எந்திரிக்கணுங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் அது பண்பாடு. ஒருவரை அழைக்கும் போது மரியாதை குறையாக அழைக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு கான்சியஸ்னஸ் உண்டு. ஆனால் எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்கணுங்கிறது சட்டம் கிடையாது. அதை இவர்கள் மென்ஷன் பண்ணுவதுக்கு இவருடைய அடிமைத்தனத்தை காட்டுது. இப்போ ஜெயலலிதா காலில் எல்லாரும் உழணுங்கிற மாதிரிலாம் அர்த்தமாயிருது. புரியுதா உங்களுக்கு? கட்சிக்காரங்களும் தாங்க அதையே நம்ம விமர்சிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்னொன்று, இது ரெண்டுமே முதல்ல இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் தான். இது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேச வேண்டிய முக்கிய கண்டென்ட் என்ன? இதுதான் பட்ஜெட்டு. அதை விட அது ஒத்திவைப்பு தீர்மானம் ஏன் வருது? ஒத்திவைப்பு தீர்மானம் அதை விட முக்கியமானது. அப்போ இங்கே போதைப் பொருள் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் உதயநிதி இந்த விஷயங்களை சொல்கிறார். அப்போ பேச போகிற கண்டென்ட் ஏது? உதயநிதி தஞ்சாவூரில் கூட்டம் போட்டு மேகத்தாட்டு விவகாரங்களை அவ்வளோ பேசினார். ஜூலை 12ஆம் தேதி தண்ணீர் வரலன்னு சொல்லி குற்றஞ்சாட்டினார், எல்லாம் சொன்னார். அவ்வளோத்தையும் விட்டுட்டு திரிஷாவை சொல்லிட்டாருன்னு சொல்லி கும்மி அடிச்சது தான் இவங்களுடைய. அப்போ எதை செய்தியாக்கணுங்கிறதுல கூட இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இவர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, முழுக்க இந்த அரசு கையாலாகாத, வேலை செய்யாத அரசாக இருக்குது. அதனால என்ன சொல்றதுன்னா, சப்ஜெக்ட் இல்லாத, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விவாதங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும். இந்த பாஜக சேர்ந்த சிலர் வருவாங்க, கத்துவாங்க, ஆவாங்க. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதை பேச மாட்டாங்க.
என்ன நீ அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா, நீ என்ன நீன்னு சொல்லுவியா அப்படின்னு பேசுவாங்க. அது சம்பந்தமே இருக்காது. பேச்சு வாக்குல நீங்க என்ன சொல்றதுக்கு பதிலாக நீ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்த புடிச்சிட்டு நீன்னு சொல்லுவியான்னு பேசி 1 மணி நேரம் சண்டை போடுவாங்க. சரி, இப்ப 100 நாள் இப்ப எதுக்குன்னா இதுதான் தாவேக்காவும். அப்ப பாஜக கிட்ட இருந்து தாவேக்கா எப்படி கத்துக்கிடுதுன்னா இப்படித்தான் கத்துக்கிடுது. சரி, 100 நாள் ஆயிருக்குது, 100 நாள் சாதனை நாள், 100 நாள் அப்படின்றது அவங்க அதை சொல்றாங்க. சபாநாயகர் அதெல்லாம் சொல்றாரு, ஏகப்பட்ட சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க, விவசாயிகளுக்கு இது பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு. நீங்க விமர்சனங்களா சில சொல்லும் போதும் கூட பாசிட்டிவான சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்போ ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி பண்டு வாங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. மானியம் கொடுத்துருக்கோம், 200 யூனிட் மானியம் கொடுத்துருக்கோன்றாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சிங்கப்பெண் படை அதுக்கு சில 360 கோடியை நம்ம ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படி இதுக்கான அந்த பாசிட்டிவான இருக்குல்ல, எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த அரசுகளின் நல்ல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அம்மா உணவகம் அதை நாங்கள் மேம்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் அதை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம். அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புதிய திட்டங்களும் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? ஸோ விமர்சனங்கள் மட்டுமே செய்கிறீங்க அப்படின்னா அது சரியா இருக்காதுல்ல? நல்ல விஷயங்களும் சொல்லணும்ல? நல்ல விஷயங்களை கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பேனர், விஜய் அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு. பின்னாடி விவசாயிகள்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்படி குறுவை விவசாயிகள் எல்லாம் காஞ்சி போச்சு, நாசமாக போச்சு, தண்ணி வரல, ஆனால் சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு கடன் தள்ளுபடி 75,000 அப்படின்னு போட்டு தள்ளுபடி. நீங்கள் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற 5 லட்சம் வாங்கியிருக்கிற அளவில் உள்ள எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன். அதுக்கு மேலே வச்சிருக்கிறவங்க 10 லட்சம் 15 லட்சம் கடன் தந்தா கூட பாதியாக 50% தள்ளுபடி பண்ணுவேன். இப்படி சொன்ன விஜய் அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு? 50,000 நீங்கள் கடன் வாங்கியிருந்தால், அதாவது கடந்த 1 வருட இடைவெளிக்குள், அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, பழைய கடன்லாம் கிடையாது, கடந்த 1 வருட இடைவெளிக்குள் 2024-25 நினைக்கிறேன், அந்த இடைவெளி காலகட்டத்துக்குள் ஒரு 50,000 கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை மட்டும் தள்ளுபடி பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போராடினதுக்கப்புறம் அதில் ஒரு 75,000 மாற்றிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தவனுக்கு 1 ஏக்கருக்கு பயிரிடுறதுக்கே 30,000 40,000, ஒரு விதை மட்டுமே 40,000 வாங்கியிருக்கேன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். விதை நெல் மட்டுமே 40,000 வாங்குறேன். நீங்கள் ஆள் கூலி என்ன, தண்ணி பாய்ச்சறது என்ன, பராமரிப்பு செலவு என்ன, போக்குவரத்து என்ன, பொருள் தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன, எவ்வளவு உழைப்பு போட வேண்டியிருக்குது. 1 ஏக்கர் நிலத்துக்கே நிலம் அப்படின்னா 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் அவனுக்கு 50,000 நீங்கள் தள்ளுபடி பண்ணுவோம். 50,000க்கு மேலே வாங்கினா தள்ளுபடி கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. அப்புறம் கஷ்டப்பட்டு 75,000 மாற்றினீங்க. சிறு குறு விவசாயிகள் 75,000 அதில் 6,000 கோடி ரூபாய் பார்க்கும்போது பெருசாக தெரியுது. 15,000 கோடி ரூபா போத்தீங்கன்னா மொத்த கடனையுமே தள்ளுபடி பண்ணிடலாம். 6,000 கோடி கூட ஒரு 10-12,000 கோடி செலவாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க? நான் வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவேன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் நிறைவேற்றலை இல்லையா? நிறைவேற்றாமல் அறகுறையாக செஞ்சுட்டு அவங்க எல்லாம் ரோட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் நீங்கள் விளம்பரம் போட்டிங்கன்னா அப்புறம் மின் கட்டணம் 200 யூனிட் கம்மி, 200 யூனிட் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் 700 வந்துட்டு இருந்த வீட்டில் 1,500 2,000 வந்துருக்குது. அது எப்படி 3 மடங்கு கூடுது? கேட்டால் வெயில் இது அப்படிலாம் இல்லைங்க, மொத்த இதையே கூட்டியிருக்கீங்க, நீங்கள் பேஸ் அமௌண்ட்டை கூட்டியிருக்கீங்க. இன்னும் வேடிக்கை என்னென்னா 5,000 ரூபாய்க்கு மேலே, அதாவது இந்த 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கன்சம்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேஸ் 200 யூனிட்டு கிடையாது, மொத்த யூனிட்டுக்குமே கட்டணும். கடந்த ஆட்சியில் 100 யூனிட் ஃப்ரீ, நீங்கள் 500 யூனிட் ஓட்டிருந்தீங்கன்னா 100 யூனிட்டை கழிச்சிட்டு 400 யூனிட் தான் கட்டணும். எவ்வளோ பெரிய இது போங்காட்டம், எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. கரண்ட் பில்லை ஏற்றுனது மட்டும் இல்லை, இன்னொன்று ஏற்றுறதுலேயும் ஒரு சிக்கல். இங்கே கரண்ட்டே முழுசாக வரலையா ராசா? எல்லாரும் ரோட்ல இருந்து புலம்பிட்டு இருந்தாங்க. போராட்டம் எப்போ விஜய் வந்ததுலேருந்து போராட்டம் எதுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு? கரண்ட் வரலன்னு சொல்லி பொதுமக்கள் ரோட்ல புலம்பிட்டு இருந்தாங்களே. எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு தந்து நீங்கள் சாதாரணமாக அந்த கதை குறைச்ச கரண்ட்லையுமே நாங்கள் குறைச்ச யூஸ் பண்ணதுக்கே நீங்கள் 3 மடங்கு போட்டு வச்சிருக்கீங்க. சொத்து வரி 3 மடங்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க. அதுதான் உங்களை விரட்டுறாங்க திருவத்தியூரில், சரிங்களா? ஸோ இதையெல்லாம் சாதனைன்னு சொல்ல முடியும். இன்னொன்று, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ நாங்கள் 264 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் உதயநிதி சொன்னார். நீங்கள் என்ன கட்டுப்படுத்துனீங்க? அதுக்கு தெளிவாக சொன்னார் உதயநிதி. நீங்கள் இப்போ தான் ஒரு அமல்ராஜுங்கிறவரை நீங்கள் கமிஷனராக போட்டிருக்கீங்க. நாங்கள் அமல்ராஜை இந்த சட்டம் ஒழுங்கு இதில் இருந்து வர போதைப்பொருள் ஒழிப்புக்கு கொண்டாந்து
நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவையும் இன்னொரு துறையையும் சேர்த்து இணைச்சி ரெண்டையும் சேர்த்துக்கு ஆக்குபை பண்ணி அவர் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சிறப்பாக பண்ணார். எங்களுக்கு நல்லா நான் ஹேண்டில் பண்ணோம். அவர் சிறப்பாக வேலை செய்ய போய் தான் நீங்கள் வந்து அவரை கமிஷனர் ஆக்கியிருக்கீங்க. அவர் சரியில்லைன்னா ஏன் கொண்டு வந்து அங்கே உட்காரைக்கீங்க? நீங்கள் அவர் போதைப் பொருள் தடுக்கப்படவில்லை எங்களுடைய ஆட்சியில்னு சொன்னால் அவருக்கே ப்ரமோஷன் போட்டு சூப்பர்னு அவர் கொண்டு வந்து உட்காராங்க. இன்னொரு கேள்வி நறுக்குன்னு கேட்டார். சமீபத்திலலாம் வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள்லாம் எல்லாம் வந்து சிறப்பு விருதுகள்லாம் வழங்கினார். 2023 விருது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த காவல் அதிகாரிகள்லாம் பிரமாதமாக வேலை செஞ்சு அங்கங்கே கிடந்த எல்லா இதையும் பிடிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் சரியாக வேலை செஞ்சிருந்தா நீங்கள் அது எங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கணும். எங்கள் ஆட்சியில் நடந்ததுக்கு தான் நீங்கள் இப்போ விருது கொடுக்குறீங்க. அப்போ சரியாக நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் விருது கொடுக்குறீங்க. 15 பேருக்கு எப்படி விருது கொடுக்குறீங்க? அப்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, உதயநிதி சொல்கிறதுல 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் கடந்த ஆட்சியில் கேஸ் கொடுத்தா உடனே பிடிக்கிறாங்க, உடனே நடவடிக்கை நடக்குது. இங்கே கேஸ் கொடுக்குன்னு போனால் செத்து போயிடுறான் அவன். திருவொற்றியூர்லையும் அதான் நடக்குது, கோவையிலையும் தான் நடக்குது. இப்போ எப்படி நடக்குது பாங்க ஆட்சி. இதுக்கு மத்தியில் தான் அவர் சொல்கிறாரு, பேப்பரை அதாவது ஏடிஎம் கார்டை வச்சு 500 ரூபா தாளில் மாத்திரையை நசுக்குனேன்னு ஊரை ஏமாத்தின ஒரு அமைச்சரை நீங்கள் மனித வளத்துறை அமைச்சராக வச்சுருக்கீங்க. எது மனித வளம்? எது இது மனித வளமா? என்னத்த சொல்கிறது? இது தக் லைஃப்னு போட்டு வச்சிருக்கேன். அப்போ அந்த ஆள் இன்னும் டெக்னிக்காக பேசுகிறாப்புல. யார்? நம்ம சரத்குமார் இருக்கிறாரே, சரத்குமார். அந்த சரத்குமார் இல்லை, நடிகர் இல்லை, இந்த தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ மனித வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாப்புல, நான் ஒருவேளை நான் பயன்படுத்தினது வந்து போதை மருந்தாக இருந்தா அப்போ நீங்கள் வந்து பில்டிங் வாசல்ல நின்று நீங்கள் விற்றுக்கிட்டு ஆள் வச்சு விற்றுக்கிட்டுறீங்களா? அப்படியே அவங்க இது இருந்துச்சுன்னு கேட்குறாப்புல. இப்போ நீங்கள் எங்கே வச்சு விற்றீங்க, எங்கே வச்சு வாங்கினாங்கிறது விஷயம் இல்லை, நீங்கள் உறிஞ்சது என்ன அதை சொல்லுது. யாரை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சராகி வச்சு நீ அமெரிக்காவில் வாங்கிட்டு பின்னாடி ஏதோ ஒரு நண்பர் மூலமாக கடத்தி கூட வந்து அங்கே உள்ள வச்சு நீ உறிஞ்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வாசல் வாங்கி தான் வாங்கினது கட்டாயம் இருக்கா? நீ எதுக்குள்ள மறைச்சு எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு நமக்கு தெரியாது. கடத்தலே நீ கூட பண்ணியிருக்கலாம். உறிஞ்சியா உரியல அதை சொல்லு. இப்போ இதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது, உறிஞ்சங்கிறது ஒத்துக்கிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? நான் உறிஞ்சது உண்மையா இருந்தா வாசல்ல வச்சு நீங்க வித்தீங்களான்னு கேட்கிற கேள்வியிலேயே உறிஞ்சது ஒத்துக்கிட்டாப்ல. அப்ப என்ன அளவிற்கு இவர்கள் ஒரு கேபிச்சுவல் அஃபண்டர்கள் எல்லாம் உள்ள தூக்கி அமைச்சர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை சாதனை 100 நாள் சாதனைன்னா இவர்களெல்லாம் தூக்கி வைக்கணும். பாலியல் குற்றமா அதெல்லாம் போச்சுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் மோகன் ஏதோ அந்த பொண்ணு வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க, நான் இப்போ வந்து ஐஜி ஆஃபீஸில் கொடுத்துட்டேன், சிஎம் செல்லுக்கு கொடுத்துட்டேன், சிங்கப்பெண் படைக்கும் கொடுத்துட்டேன், அவங்க யாருமே நடவடிக்கை எடுக்கல, இதுக்கு மேலே நான் சாகத்தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. விஜய் மோகன் தாகிரா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராணிப்பேட்டை எம்எல்ஏ. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்து வளர்த்து விட்ட பொண்ணு நீ அவங்ககிட்ட போய் கொடுத்தேன்னா எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அந்த பொண்ணை மறுபடியும் சொல்கிறான். யார்கிட்ட? பாதிக்கப்பட்ட பொண்ணை மிரட்டுறான். இந்த நபர் மேலே இன்னைக்கு வரல நடவடிக்கை எடுக்கல. அதை மென்ஷன் பண்ணுறாரு யார்? உதயநிதி. அப்போ பாலியல் குற்றங்கள் மறுபடி, அதாவது ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அது போக அவர்கள் கூட 2 பேர், அந்த அவர்கிட்ட தான் அந்த கட்ட பஞ்சாயத்து பேருக்குது. அந்த 2 பேரும் மருந்து கொடுத்து, மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்திருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவருடைய கூட சேர்ந்த 2 பேர். சரிங்களா? இந்த விவகாரத்தில் அந்த பேர் அடிபடுது. அந்த அமைச்சர் அந்த எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கைகள் கூடுதலாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு. யாருக்கு? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினவர்களுக்கு பாதுகாப்பு. குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குற்றம் புரிந்தவர்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய அருமையான ஆட்சி. அப்போ நீங்க வந்து கட் அவுட் வச்சு, அதாவது பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னா யாரு? சரவணன், அதே மாதிரி விஜய் மோகன் இவர்களுடைய படத்தை வச்சு நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் போதைப் பொருளை தடுத்து விட்டோம், சரத்குமார் படத்தை வைக்கணும், அந்த கார்டோட வைக்கணும். அப்படி அவர் இப்படி பாருல, அதே மாதிரி இப்படி வைக்க வேண்டியதான். இப்படித்தான் இவர்களுடைய 100 நாள் சாதனை இருக்கிறது. ஓகே, முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை
அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.